நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்றொரு தகவல். நாம் இப்பொழுது நமது வாழ்க்கையிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். அது எந்தவித பயணம் என்றால், ஒரு மோனோ ரயில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வண்டியிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். மெட்ரோ ரயில் என்று சொல்லப்படுகின்ற வண்டியில் அல்ல. மோனோ ரயில் என்பது ஒரே ஒரு தண்டவாளம் தான் இருக்கும். அந்த தண்டவாளத்தில் இந்த வண்டி செல்லும். வேகம் அதிகமாக இருக்காது, ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு செல்லும். அதற்கு மாறாக மெட்ரோ ரயில் என்பது மற்ற ரயில்கள் எல்லாமே, எல்லா ட்ரெயின்களுமே, ரயில்கள் எல்லாமே 2 தண்டவாளத்தில் செல்லும். அதற்கேற்றாற்போல் ஒரு வேகமாக செல்லும். இரண்டுமே நிலையானது தான், ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் மோனோ ரயிலில் சொல்வது என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செல்ல முடியும். அதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 அல்லது 5000 கிலோமீட்டர் செல்வது என்பது மோனோ ரயிலில் ஒரு மிகவும் கடினமான விஷயம். அதே போல் மெட்ரோ ரயில் என்னதான் இதுவாக இருந்தாலும் அதிலும் செல்வது கடினம்தான். பட் அதில் செல்ல முடியும். ஏனெனில் 2 தண்டவாளங்கள் இருக்கின்றன. நம்முடைய வேகத்தை அதிகரித்து கொண்டே செல்லலாம். இப்பொழுது புல்லட் ட்ரெயின் என்று வந்துவிட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு திறன் அங்கே இருக்கின்றது. அது போகட்டும். இது ஒரு எக்ஸாம்பிள். வாழ்க்கை என்பது மோனோ ரயிலாக இருக்கக்கூடாது, மெட்ரோ ரயிலாக இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு எக்ஸாம்பிள். என்னவென்றால், நாம் நம்முடைய மனதை வெளியிலேயே செலுத்தி கொண்டு அலைகின்றோம். நமது மனம் வெளியே நோக்கில் பார்த்து கொண்டிருக்கின்றது. வெளியே நடக்கும் விஷயங்களை கிரகித்து கொள்ளுகின்றது. வெளியிலே நடக்கின்ற விஷயங்களை அசை போடுகின்றது. வெளியிலே நடக்கும் விஷயங்களை எவ்வாறு மாற்றுவது என்று ஒரு நினைக்கின்றது. எவ்வாறு மாற்றுவது என்று தந்திரமாக நினைக்கின்றது. வெளியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய பலனுக்காக எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்று நினைக்கின்றது. யாராவது ஒருவர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். ஐயா, இவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கின்றார் என்று அவர் நம்மை அறிமுகப்படுத்தினால், உடனே என்னுடைய மனம் என்ன நினைக்கின்றது? ஓ, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அப்பொழுது இவரை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றிவிடும். தோன்றி அவரை நம்முடைய மனதிலே ஒரு பக்கத்திலே உட்கார வைத்துவிடும். எப்பொழுது எனக்கு தேவையோ அவரை யூஸ் பண்ணி கொள்ளலாம். புரியுதுங்களா? இவர் தான், நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், எந்த தொழிலாக இருந்தாலும் அதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று தான் நாம் உடனே யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். என்ன பலன் எனக்கு கிடைக்கும்? லௌகீக வாழ்க்கையிலே எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதைத்தான் உடனே நான் யோசிக்கின்றேன். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுகின்றாரா? ஓ, அவர் மூலம் நம்மால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? நம்முடைய காரியத்தை இவ்வாறு சாதித்து கொள்ளலாம். இதுதான் எல்லோருடைய மனதிலும் தோன்றுகின்றது. இதே போலத்தானே எதை பார்த்தாலும் தன்வசமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை தோன்றுகின்றது அல்லவா? அதை போல தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்று தானே தோன்றுகின்றது. இதைத்தான் நான் மோனோ ரயில் என்று சொல்லுகின்றேன். வெளியிலேயே நாம் அலைந்து திரிகின்றோம். வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நாம் ஒரு இன்பத்தை பெற முடியுமா என்று யோசிக்கணும். அது எவ்வாறு நீடித்திருக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் சேர்த்து வைக்க வேண்டும், தன்வசமாக்கி கொள்ள வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். அளவற்ற ஒரு அரசன் இருந்தால் அவனிடம் ஒரு யோகி சென்று வணங்கினார். அரசன் கேட்டான், உங்களுக்கு என்ன வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான். யோகி சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்னுடைய கையில் இருக்கின்ற இந்த ஒரு ஓடு இருக்கின்றது. இந்த ஓட்டிலே அவற்றை நீங்கள் என்ன நிரப்ப முடியுமோ நிரப்புங்கள், அது போதும் என சொல்லிவிட்டார். அரசன் சிரித்தான். நீங்கள் அரசரிடம் இந்த ஒரு சிறிய ஓடை வைத்துக்கொண்டு இதை நிரப்பி விடுங்கள் என்று சொல்லுகின்றீர்களே, இது போதுமா? உண்மையிலே அதிகமாக கேளுங்களே. இல்லை, யோகி சொன்னார், எனக்கு வேண்டாம் அரசே, இது போதும், இதை நிரப்பி விடுங்கள் என்று சொன்னார். அரசன் உடனே மந்திரியை கூப்பிட்டார். அவருடைய ஓட்டிலே நீங்கள் எல்லாவற்றையும் நிரப்பிவிடுங்கள், தங்கத்தால் நிரப்பிவிடுங்கள் என்று சொன்னார். மந்திரி அதற்கு ஏற்பாடு செய்து அந்த தங்கங்கள் அந்த ஓட்டிலே கொட்டப்பட்டது.
கொட்டி சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அந்த தங்கத்தை காணோம். பிறகு மந்திரி திகைத்தார். எங்கே போய்விட்டார்? சரி, அது போகட்டும், வேறு செய்யலாம் என்று வைரங்களாக கொண்டு வந்து குவித்தார். தட்டிலே முழுவதுமாக நிரப்பிவிட்டார். சிறிது நேரம் பார்த்தால் அது வைரத்தை காணோம். முத்துக்கள், மாலைகள், அணிகலன்கள், வெவ்வேறு விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் போட்டு அந்த தட்டு நிரப்பிக்கொண்டே, அந்த ஓட்டை நிரப்பிக்கொண்டே இருந்தார்கள். அது காணாமல் போய்கொண்டே இருந்தது. அரசன் பார்த்தான். ஆச்சரியப்படும், என்ன நடக்கின்றது? என்னுடைய ராஜ்யமே போய்விடும் போல இருக்கின்றது என்று அவர் நிறுத்திவிட்டு அவர் கேட்டார், என்ன ஐயா அது, என்ன நடக்கின்றது, எனக்கு புரியவில்லை என்றார். அதற்கு அந்த யோகி சொன்னார், இந்த ஓடு ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டின் மூலமாக தயாரிக்கப்பட்டது. மண்டையோடு. அந்த மண்டையிலே என்ன இருக்கும்? மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்கு, ஆசைக்கு அளவே கிடையாது. அது கேட்டுக்கொண்டே இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அது இந்த மண்டையோட்டின் மூலமாக செய்யப்பட்ட இந்த ஓடு. அதனால்தான் என்ன நீங்கள் போட்டாலும் அந்த கீழ் வழியே சென்று கொண்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் சென்று கொண்டே இருக்கும். இதுதான் நடந்தது என்று சொன்னார். அரசனுக்கு ஞானம் பிறந்து விட்டது. இதுதான், அதாவது ஞானம் பிறப்பதற்கு நாம் ஒன்றும் இமாலய பிரயத்தனம் எல்லாம் செய்ய வேண்டாம். நமக்கு வழியிலே செல்லப்போது அங்கே இருக்கும் ஒரு பிச்சைக்காரன் நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பான் சில வார்த்தைகள் மூலமாக. அதற்குத்தான் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். எனக்கு எங்கே என்ன கிடைக்கும், எங்கிருந்து வேணாலும் கிடைக்கலாம் என்ற ஒரு திறந்த மனதோடு நீங்கள் செல்ல வேண்டும். கிடைக்கும். ரோடில் இருக்கும் பிச்சைக்காரன் மூலமாக கிடைக்கும், வகுப்பில் உட்கார்ந்திருக்கும் ஆசிரியர் மூலமாக கிடைக்கும், உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக கிடைக்கும், உங்கள் மனைவி மூலமாக கிடைக்கும், எங்கு வேணாலும் கிடைக்கலாம். மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் பிடித்து தொங்காதீர்கள், ஞானம் கிடைக்கும். அதற்காகத்தான் சொல்வது, நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று. விழிப்புணர்வு ஒரு 24/7 என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? அந்த விழிப்புணர்வு நீங்கள் உறக்கத்தில் இருக்கும்போதும் இருக்க வேண்டும், நீங்கள் விழித்திருக்கும் போதும் இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு இருந்தால் உங்களுக்கு ஞானம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய பிறவியினுடைய பலன் பூர்த்தியாகிவிடும். நன்றி, வணக்கம்.